வர வர உங்க எல்லாத்துக்கும் ஆம்பளைங்க மேல இருக்கிற பயம் விட்டு போச்சுல. இந்த வீட்டோட கட்டுப்பாடு என்னன்னு உங்க எல்லாத்துக்கும் தெரியும். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆம்பளை எப்படி இருக்கணும், ஒரு பொம்பளை எப்படி இருக்கணும், நிறைய விதிமுறைகள் இருக்கு. அதையெல்லாம் மீற அளவுக்கு உங்களுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? நீங்க என்னங்க சொல்றீங்க? ஒன்னும் புரியல. இன்னைக்கு சாயங்காலம் கதிரிங்க வந்தானா? கதிரிங்க வந்தானா? ஆமா, வந்திருந்தா. என்ன பண்ணீங்க அவனை? வீட்டுக்கு தட்டோட வந்த மாப்பிளைய அடிச்சு விரட்டி இருக்கீங்கல்ல? நாங்க வேணும்னு பண்ணல. அவன் தப்பா வீட்டுக்கு வந்து சித்ராவை பொண்ணு கேட்டு பிரச்சனை பண்ணான். ஓ, பொண்ணு கேட்டு வந்தா அடிச்சு விரட்டுவீங்களோ? ஒருத்தன் நம்ம வீட்டுக்குள்ள வந்து சித்ரா கிட்ட அநாகரிகமா நடந்துக்க முயற்சி பண்ணான். நாங்க எப்படி பாத்துட்டு சும்மா இருக்க முடியும்? அத ஆம்பளைங்க நாங்க பாத்துக்கணும். அவ இங்க வந்திருந்தாலும் நீங்க என்ன பண்ணிருக்கணும்? எங்களுக்கு இல்ல தகவல் சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு நீங்களே அவனை அடிச்சு விரட்டுற தைரியம் உங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு? பொம்பளைங்க ஆம்பளைங்களை தலை நிமிந்து கூட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறவனா? ஆனா நீங்க அவனை கை நீட்டி அடிச்சிருக்கீங்க. என்னதான் அவன் தப்பானவனா இருந்தாலும் அவன் ஒரு ஆம்பளை. நான் அவனை என் மாப்பிள்ளன்னு ஊர் முழுக்க சொல்லி வச்சிருக்கேன். அப்படிப்பட்ட ஒருத்தனை நீங்க எப்படி கை நீட்டி அடிக்கலாம்? நம்ம வீட்டுக்கே வந்து நம்ம பொண்ணு அவன் தொட்டு தொட்டு பேசுறான், உரிமை எடுத்து நடந்துக்கிறான். அதை என்னன்னு கேட்க போய் கடைசியில கை நீட்டி அடிக்க வேண்டியதா போயிடுச்சு. ஏய், அவன் வந்தது, நடந்துகிட்டது, பேசுனது எதுவுமே சரியில்லடா. சுமாருவா, நீங்க இப்படி ஆதரவா பேசி இடம் கொடுக்கறதுனாலதான் இவங்களுக்கு ஆம்பளைக்கு மேல இருக்க பயம். தப்பு பண்றது யாரா இருந்தாலும் சரி, அவங்கள கண்டிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. இன்னும் ஆதி காலத்துல இருக்கிற மாதிரி பொம்பளைங்கள ஆம்பளைங்களுக்கு அடிமையாக்கணும்னு நினைக்காதீங்க. வெளியில போய் பாருங்க, உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. பொம்பளைங்க எல்லாத்துலயும் சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாயம்